நீங்க இருட்டான அறையில எப்பவாவது ஒரு சாவியையோ இல்ல ரொம்ப முக்கியமான பொருளையோ தேடி இருக்கீங்களா? கண்டிப்பா. கை காலெல்லாம் செவுத்துல இடிச்சு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். ஆமா, கரெக்ட். அந்த இருட்டு தான் அப்போ நம்மளோட மிகப்பெரிய எதிரி. அந்த நேரத்துல யாராவது வந்து ஒரு டார்ச் லைட் அடிச்சா எப்படி இருக்கும்? அப்பாடால இருக்கும். உடனே அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்ம போவோம். எக்ஸாக்ட்லி. நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான் நடக்குது. இருட்டுல தடுமாறும்போது நமக்கு வெளிச்சம் காட்ட ஒரு குரு வருவாருன்னு நம்ம காத்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா, அவர்கிட்ட எல்லா பதில்களும் இருக்குன்னு நம்ம முழுசா நம்புறோம். ஆனா அந்த வெளிச்சம் உங்க கையில இருக்கிற டார்ச்லேருந்து வரக்கூடாது, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சுடர்ல இருந்து தான் வரணும்னு ஓஷோ சொன்னா எப்படி இருக்கும்? அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அதுவும் அவரோட தம்மபத சொற்பொழிவுகள்ல, குறிப்பா அந்த 108வது ஆடியோ பதிவுல புத்தரோட ஆழமான முரண்பாடுகளை அவர் உடைச்சு சொல்லியிருக்காரு. அதத்தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல நம்ம தோண்டி எடுக்க போறோம். கண்டிப்பா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. ஏன்னா புத்தர் தனக்கு அறிவொளி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் யாருக்கு குருவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தர் நான் யாருக்கும் குரு இல்லைன்னு சொல்றது என்ன சொல்றது, கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? அது விசித்திரம் மட்டும் இல்லைங்க. பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தோட மிக அடிப்படையான முரண்பாடே அதுதான். ஓஹோ. இன்னைக்கு நாம அலச போற இந்த ஓஷோவோட உரை இதுவரைக்கும் நாம குருவை பத்தியும் நாம ஓடிட்டு இருக்கிற வேகத்தை பத்தியும் வச்சிருக்கிற எல்லா நம்பிக்கைகளையும் சுக்குநூறா உடைக்க போகுது. நிஜமாவா? சரி, இது கொஞ்சம் விரிவா பாப்போம். புத்தர் தன்னோட வாழ்நாளின் இறுதியில சீடர்கள் கிட்ட ஆத்ம தீபோ பவ அப்படின்னு சொன்னார் தானே? ஆமா, அதாவது உனக்கு நீயே ஒளியாக இரு அப்படின்னு அர்த்தம். எந்த குருவையும் தேடி போகாத, உனக்கு நீயே விளக்கா இருங்கிறது தான் அதோட மைய கருத்து. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. உண்மை நமக்குள்ள இருக்கு, வெளிச்சம் நமக்குள்ள இருக்குன்னா புத்தர் ஏன் 40 வருஷமா ஊரூரா போய் மக்களுக்கு போதிச்சாரு? நியாயமான கேள்வி. அவர் பாட்டுக்கு அமைதியா ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கலாமே. அவர் செஞ்சதே அவர் சொன்னதுக்கு முரணா இருக்கே. அந்த முரண்பாட்டைத்தான் ஓஷோ ரொம்ப தெளிவா விளக்குறாரு. அதாவது ஒரு குரு அப்படிங்கிறவரு சத்தியத்தை உங்களுக்கு ஒரு பார்சலா கட்டி தர முடியாது. சத்தியத்தை பார்சல் பண்ண முடியாது. கரெக்ட். ஓஷோ என்ன சொல்றாருன்னா, குரு ஒரு கருவி, ஒரு தூண்டுதல் மட்டும்தான். அதாவது நிமித்த மாத்திரம். உதாரணத்துக்கு நீங்க நீச்சல் பழக போறீங்கன்னு வச்சுப்போம். சரி. தண்ணி ரொம்ப ஆழமா இருக்குமோ, நாம மூழ்கிடுவோமோன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க கரையில நின்னுட்டே எவ்வளவுதான் நீச்சல் பத்தி தேரியா படிச்சாலும் தண்ணில குதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீச்சல் வராது இல்லையா? ஆமா, தண்ணில இறங்கினாதானே தெரியும். அதாவது அந்த தண்ணில குதிக்க வைக்கிறது தான் குருவோட வேலைன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. எனக்கு என்னவோ இது ஒரு அம்மா தான் குழந்தைக்கு முதல்ல நடக்க கத்து கொடுக்கற மாதிரி தோணுது. எப்படி சொல்றீங்க? குழந்தை வந்து தானாவே நடக்க முடியும், அதுக்கான கால்கள் அதுகிட்ட இருக்கு. ஆனா கீழே விழுந்துருவோமோன்னு ஒரு பயம் குழந்தைக்கு இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. அப்போ அம்மா முதல்ல கைய புடிச்சிட்டே நடப்பாங்க, குழந்தை நம்பி நடக்கும். ஆனா குழந்தைக்கே தெரியாம அம்மா மெதுவா கைய விட்டுடுவாங்க. குரு பண்றதும் இதே வேலை தானே? அந்த உதாரணம் ரொம்ப சரியா பொருந்தது. ஆனா இதுல ஒரு சின்ன மனநல சிக்கலும் இருக்கு. என்ன சிக்கல்? அம்மா கைய விட்டதும் குழந்தை தன் சொந்த கால்ல நிக்க பழகிடுது. ஆனா ஆன்மீகத்துல என்ன நடக்குதுன்னா, குரு கரையில நின்னுட்டு பயப்படாத நான் இருக்கேன், நீ மூழ்குனா நான் காப்பாத்துவேன்னு ஒரு பொய் சொல்றார். ஓ, அவரு காப்பாத்த மாட்டாரா? அந்த பொய்யான தைரியத்தை வச்சு நீங்க ஆழமான தண்ணியில குதிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் அந்த ஆழம் உங்களோட சொந்த ஆழம்னு. நீங்க மூழ்கி சாக போறதில்லேன்னு நீங்களே உணர்வீங்க. அப்போ குரு சொல்றது ஒரு தேவையான பொய். அந்த ஆரம்பகட்ட பயத்தை நீக்கிறது மட்டும்தான் அவரோட வேலை. அவரு நிரந்தரமானவர் இல்ல, அப்படிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா இந்த இடத்துல மனுஷ மனசோட 2 துருவங்களை நம்ம பார்க்கணும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி மாதிரி சிந்தனையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குருவே தேவையில்லை, அது உங்களை அடிமையாக்கிடும் சொல்றாங்க. அதுவும் ஒரு வகையில நியாயம் தானே. ஆனா இது யாருக்கு பிடிக்கும்னா, ரொம்ப அறிவுஜீவியா இருக்கிறவங்களுக்கு, யாருக்கும் தலைவணங்க விரும்பாதவங்களோட ஈகோக்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். ஆமா, குருவைய முழுசா சார்ந்து இருந்தா நாம சுயமா சிந்திக்க மாட்டோம்னு அவங்க நினைக்கலாம். கரெக்ட். மறுபக்கம் பாத்தீங்கன்னா, முக்தானந்தா மாதிரி சில குருக்கள் இருக்காங்க. அவங்க சீடர்களை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்குவாங்க. நான் இல்லாம உனக்கு மோட்சம் இல்லைன்னு அவங்கள சார்ந்திருக்க வைப்பாங்க. ஓ, இது நிறைய பேருக்கு பிடிக்குமே. பொறுப்பை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு நாம நிம்மதியா தூங்கலான்னு நினைப்பாங்க. ஆமா, 99% சாதாரண மனுஷங்களுக்கு இதுதான் பிடிக்கும். ஆனா புத்தர் இந்த 2 முனைகள்லயும் இல்ல. அப்ப அவர் எங்க நிக்கிறாரு? அவர் இந்த 2யுமே உடைக்கிறாரு. அவர் உங்களை ஏத்துக்கிறாரு, கைய பிடிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல வழியில என்ன சந்திச்சாலும் என்ன கடந்து போ, தேவைப்பட்டா என் தலைய வெட்டி வீழ்த்துட்டு முன்னேறுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. வாவ், வழியில பார்த்தா வெட்டி வீழ்த்துன்னு சொல்ற அளவுக்கு ஒரு குரு சொல்றாருன்னா அது நிஜமாவே ஒரு பெரிய முரண்பாடுதான்.
ஆமா, நீங்க அவரை ஒரு ஊன்றுகோலா என்றைக்கும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல புத்தர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. சரி, இப்போ குரு நம்ம கைய புடிச்சு ஆழத்துல தள்ளி விட்டுட்டாரு, நாம நீந்த தொடங்கிட்டோம். அதாவது அந்த பாதையில நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். சரி. இப்போ மனித இயல்பு என்னன்னா, ஒரு பாதை கடிச்சிடுச்சு, இலக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உடனே வேகமா ஓட ஆரம்பிக்கிறது தான். எவ்ளோ சீக்கிரம் ஞானம் அடைய முடியும், எப்படி வேகமா ஓடினா இலக்க தொடலான்னு மனசு கணக்கு போடும். ஆமா, எப்ப பாரு ஒரு அவசரம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வேகம் பத்தி ஓஷோ சொல்ற அந்த ஜென் கதை நம்மளோட லாஜிக்குக்கே ரொம்ப எதிரா இருக்கு. அந்த படகோட்டி கதையை சொல்றீங்களா? ஆமா, அத கொஞ்சம் ஆழமா பாப்போம். 2 துறவிகள் இருக்காங்க. ஒருத்தர் கையில நிறைய சாஸ்திர நூல்களை சுமக்கிற வயசானவர், இன்னொருத்தர் ஒரு இளைஞர். 2 பேரும் ஒரு நதிய கடந்து கரையில இறங்குறாங்க. ம். ஊருக்கு போனோம், இருட்ட போகுது, ஊரு கதவை சாத்திடுவாங்கன்னு ஒரு பதட்டம் வேற அவங்களுக்கு. அப்போ அங்க இருக்கிற ஒரு படகோட்டி கிட்ட ஊருக்கு போற வழிய கேக்குறாங்க. அந்த படகோட்டி ஒரு விசித்திரமான பதில சொல்லுவான். எக்ஸாக்ட்லி. அவன் சொல்றான், மெதுவா போனா இருட்டுறதுக்குள்ள போய் சேருவீங்க, ஆனா வேகமா போனா தொலைஞ்சு போவீங்கன்னு. இது எப்படிங்க சாத்தியம்? லாஜிக் படி வேகமா போனா தானே சீக்கிரம் போக முடியும். லாஜிக் படி பார்த்தா அந்த படகோட்டி சொல்றது முட்டாள்தனமா தான் தெரியும். அந்த துறவிகளுக்கும் அப்படிதான் தோணியிருக்கும். ஆமா, அவங்க அந்த படகோட்டிய ஒரு பைத்தியக்காரன் நினைச்சிட்டு ரொம்ப அவசர அவசரமா ஓடுறாங்க. பாதை வேற ரொம்ப கரடு முரடா இருக்கு. வேகமா ஓடுன அந்த வயசானவர், கீழே விழுந்துருவாரு. ஆமா, கீழ விழுந்து அடிபட்டு அவர் வச்சிருந்த புத்தகங்கள் எல்லாம் காத்துல பறக்குது. அப்போ பின்னாடி ரொம்ப நிதானமா நடந்து வர்ற அந்த படகோட்டி சொல்றான், நான் அப்பவே சொன்னேனே வேகமா போனா தொலைஞ்சு போவீங்கன்னு. ம். இது பாக்குறதுக்கு ஏதோ ஆமா முயல் கதை மாதிரி மேலோட்டமா தெரியலாம். ஆனா ஓஷோ இதுக்குள்ள ஒரு பெரிய உளவியலை வைக்கிறார் இல்லையா? வேகமா போனா எப்படி தொலைஞ்சு போக முடியும் அப்படின்னு. அதாவது அந்த படகோட்டி வெறும் சாதாரண படகோட்டி இல்லங்க. அவன் ஒரு அர்ஹத், அதாவது ஞானம் அடைஞ்சவன். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை முறையே எடுத்துக்கோங்களேன். ஓடுறோமே அந்த வாழ்க்கையா? ஆமா, மேற்கத்திய நாடுகளா இருக்கட்டும், நம்ம பெருநகரங்களா இருக்கட்டும், நம்ம கிட்ட என்ன இல்ல? பணம் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, முன்னாடி எந்த தலைமுறைக்கும் இல்லாத வசதிகள் இருக்கு. ஆனா எல்லாரும் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடிட்டே இருக்காங்க. கண்டிப்பா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தலங்கிற அளவுக்கு பதட்டம். இந்த வேகத்தால உங்களுக்கு மன அமைதி கிடைச்சிடுச்சா என்ன? இல்ல. காலையில எழுந்த உடனே ஆபீஸ், டிராஃபிக், டெட்லைன், ஒரே வேகம். கடைசில மன அழுத்தம் மட்டும்தான் மிச்சம். கரெக்ட். இந்த வேகம் உலகியல் ரீதியான வெற்றிக்கு வேணா பயன்படலாம். பணம், பதவி, புகழ தேடி நீங்க வேகமா ஓடலாம். யார் ரொம்ப பைத்தியமா ஓடுறாங்களோ அவங்க இந்த ரேஸ்ல முன்னாடி வரலாம். சரி. ஆனா சத்தியத்தையோ மன அமைதியை தேடி நீங்க ஓடுனீங்கன்னா நீங்க அதை விட்டு ரொம்ப தூரம் விலகி போறீங்கன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அமைதிய தேடிதானே எல்லாரும் ஓடுறாங்க. ஓடாம ஒரே இடத்துல இருந்தா வாழ்க்கை தேங்கிடாதா? அமைதிங்கிறது எங்கேயோ ஒரு மலையிலயோ இல்ல எதிர்காலத்திலயோ இல்ல. அது இப்போ நீங்க ஓடுறத நிறுத்துற இந்த கணத்துல இருக்கு. நீங்க ஓடும்போது உங்களை நீங்களே தவற விடுறீங்க. ஓ, வெளிய தேடி ஓடும்போது நமக்குள்ள இருக்கிறத பார்க்க தவறிடுறோம். ஆமா, உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒண்ணு தேடி நீங்க வெளியே எவ்வளவு வேகமா ஓடினாலும் நீங்க தொலைஞ்சுதான் போவீங்க. அதனால தான் படகோட்டி சொன்னா, மெதுவா போனா, அதாவது எந்த அவசரமும் இல்லாம நிகழ்காலத்துல இருந்தா நீங்க போய் சேருவீங்கன்னு. நீங்க சொல்றது புரியுது. சரி, நான் ஓடுறத நிறுத்திடுறேன். அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டேன். ஆனா இப்போதான் எனக்கு உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? நான் ஓடுறது வரைக்கும் என் மனசோட சத்தமும் என் உள்ள இருக்கிற இருட்டும் எனக்கு தெரியல. ஆனா ஓடுறத நிறுத்தின உடனே என் நிஜமான நிலைமை, என் பலவீனங்கள், கோபம் எல்லாமே விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. ம். நீங்க உங்களையே நேருக்கு நேரா சந்திக்கிறீங்க. ஆமா, அதனால நான் ரொம்ப ஆழமான ஒரு விரக்திக்குள்ள சிக்கின மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த ஆடியோல ஒரு சம்பவம் வருது. ஒருத்தர் ஓஷோ கிட்ட நான் ரொம்ப விரக்தியில மூழ்கியிருக்கேன், எனக்கு ஏதாவது நம்பிக்கை கொடுங்கன்னு கெஞ்சுறாரு. ஆமா, ரொம்ப பிரபலமான சம்பவம் அது. அதுக்கு ஓஷோ என்ன சொல்றாருன்னா, அந்த விரக்தியிலே முழுமையா மூழ்கிடுன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், இது ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற ரொம்ப ஆபத்தான அட்வைஸா தெரியலையா? எப்படி சொல்றீங்க? ஒருத்தர் விரக்தியில இருக்கும்போது அவருக்கு கை கொடுத்து தூக்குறதுக்கு பதிலா நீ அதுலயே முழுசா மூழ்கிடுன்னு சொல்றது கொஞ்சம் கொடூரமா படலையா? இது ஒரு வகையான என்ன சொல்றது, ரொம்ப நெகட்டிவான விஷயம் இல்லையா? மேலோட்டமா பார்த்தா அது கொடூரமா ஆபத்தா கூட தெரியலாம். ஆனா ஓஷோ இங்க பேசுறது கிளினிக்கல் டிப்ரெஷனை பத்தி இல்லங்க. ஆன்மீக தேடல்ல மனித மனம் சந்திக்கிற அந்த வெற்றிடத்தை பத்தி பேசுறாரு. ஓகே. அந்த நபர் ஓஷோ கிட்ட ஒரு ஆறுதலை தேடி வராரு. மனித மனம் எப்பவுமே ஒரு தப்பிக்கிற வழியை தேடும். அவர் ஓஷோ கிட்ட நான் உடைஞ்சு போயிருக்கேன், எனக்கு ஒரு பேண்டேஜ் போடுங்கன்னு கேக்குறாரு.
ஆனா உண்மையான குரு பேண்டேஜ் போட மாட்டாரு, சர்ஜரி பண்ணுவாரு. ஆஹா, சர்ஜரி பண்ணுவாரா? ஓஷோ சொல்றதுக்கு பின்னால இருக்கிற உளவியலை நீங்க கவனிக்கணும். நம்பிக்கை, அதாவது ஹோப் அப்படின்னா என்ன? நம்பிக்கைனா நாளைக்கு எல்லாம் சரியாயிடுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, என்னோட நிலைமை மாறுங்கிற ஒரு ஆறுதல். அதுதான் பிரச்சனை. நாளைக்கு சரியாகிடுங்கிற எதிர்பார்ப்ப எப்ப வரும்? இன்னைக்கு இருக்கிற இந்த கனத்தை, இந்த நிகழ்காலத்தை உங்களால ஏத்துக்க முடியாத போதுதான் வரும். ஓ, இன்னைக்கும் நாளைக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி. ஆமா, அந்த போராட்டம்தான், அந்த உராய்வை தான் நாம விரக்தின்னு சொல்றோம். ஓஷோ இது ரொம்ப அற்புதமான ஒரு கதையோட ஒப்பிடுறாரு. கிளியோட உடம்புல தன் உயிரை வச்சிருக்கிற அந்த ராஜா கதை ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, நாம சின்ன வயசுல படிச்ச கதை. அந்த பலசாலி ராஜாவை நேரா போர்ல கொல்ல முடியாது. அந்த பஞ்சவர்ண கிளிய கண்டுபிடிச்சு கொன்னா மட்டும்தான் ராஜா சாவான். எக்ஸாக்ட்லி. இங்க அந்த கிளிதான் நம்பிக்கை, அந்த ராஜா தான் விரக்தி. ஓஹோ. நீங்க கிளிய உசுரோட வச்சிருக்கிற வரைக்கும் ராஜாவும் உசுரோட தான் இருப்பான். நாளைக்கு எல்லாம் மாறிடுங்கிற நம்பிக்கையை நீங்க பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற விரக்தி உங்களை விட்டு போகாது. அப்போ ஓஷோ என்ன சொல்றாருன்னா, அந்த நம்பிக்கைய முழுமையா கைவிடுங்க, அந்த கிளியோட கழுத்தை நெரிங்கன்னு சொல்றாரு. ஆமா, அதுதான் அந்த சர்ஜரி. அதாவது எதிர்காலத்து மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இன்னைக்கு நான் அனுபவிக்கிற இந்த விரக்திய, இந்த வெறுமைய எந்த எதிர்ப்பும் இல்லாம முழுசா ஏத்துக்கணுமா? ஆமா, எப்போ நீங்க நம்பிக்கையை கைவிடுறீங்களோ அந்த செகண்டே விரக்தியும் செத்து போயிடுது. ஏன்னா விரக்திங்கிறது நம்பிக்கையோட நிழல் மட்டும்தான். வெளிச்சம் இல்லைன்னா நிழல் எது? ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம மதங்களையும் சாஸ்திரங்களையும் சடங்குகளையும் நமக்கு தரப்படுற ஊன்றுகோள்களா மாத்திட்டோம். சின்ன வயசுலேருந்தே அந்த ஊன்றுகோள்களையே நம்ம சொந்த கால்கள்னு நம்பிட்டோம். அப்படியான உண்மையான குரு அந்த ஊன்றுகோள்களை பிடுங்கி வீசுறாரா? அப்படி வீசுனா நாம கீழே விழுந்து முட்டி பெயர்ந்து ரத்தம் வருமே, நம்ம ரொம்ப தடுமாறி போவோமே. விழதான் செய்யணும். நீங்க கீழே விழுந்து அந்த வலியை உணர்ந்து என்கிட்ட புடிச்சுக்க எதுவுமே இல்லைங்கிற அந்த முழுமையான விரக்தியை சந்திக்கும் போதுதான் நீங்க உங்க சொந்த கால்களை உணர்வீங்க. பொய்யான ஆறுதலை விட இந்த விழிப்புணர்வு உங்களை ரொம்ப சீக்கிரம் விடுவிக்கும். இந்த ஊன்றுகோள்கள்ல வீசுறதுங்கிறது தனிப்பட்ட நம்பிக்கைகளுக்கு மட்டும் இல்ல, பல நூற்றாண்டுகளா நாம புனிதமா போற்ற சாஸ்திரங்களுக்கும் இலக்கணங்களுக்கும் கூட பொருந்தும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா மொழியும் ஒரு வகையான ஊன்றுகோல் தானே. இந்த இடத்துல எனக்கு சுவாமி ராமதீர்த்தர் வாழ்க்கையில நடந்த ஒரு சூப்பரான சம்பவம் ஞாபகம் வருது. எந்த சம்பவம்? அந்த காசியில நடந்ததா? ஆமா, அவர் அமெரிக்காவுல வேதாந்தத்தை பரப்பிட்டு காசிக்கு வராரு. அவர் அடிப்படையில சூஃபி தத்துவங்களால ரொம்ப ஈர்க்கப்பட்டவர். காசில அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பண்டிதர் குறுக்க எழுந்து, உங்களுக்கு சம்ஸ்கிருத இலக்கணமும் பதங்களும் தெரியுமான்னு கேக்குறாரு. அறிவோட அகங்காரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஆமா, ராமதீர்த்தர் ரொம்ப எளிமையா ஒரு சின்ன குழந்தை மாதிரி தனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பண்டிதர் சமஸ்கிருதம் தெரியாம எப்படி பிரம்ம ஞானம் கிடைக்கும்னு மொத்த சபைக்கு முன்னாடியும் அவரை கேலி பண்றாரு. நிஜமாவே மொழியோ இலக்கணமோ பிரம்ம ஞானத்துக்கு அவ்வளோ முக்கியமா என்ன? சமஸ்கிருதம் தெரிஞ்சா மட்டும்தான் கடவுளை அறிய முடியுமா? இது ஒரு அபத்தமான வாதம் இல்லையா? அந்த பண்டிதரோட கேள்வி முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். சமஸ்கிருதம், அரபு, ஆங்கிலம் எல்லாமே மனுஷங்களோட மொழிகள் தான். ஒரு சமுதாயமா நாம கூடி வாழ உருவாக்கப்பட்ட ஒரு டூல் தான் மொழி. கரெக்ட். ஆனா பிரபஞ்சத்துக்கிட்ட பேச, இறைவனை உணர வார்த்தைகளே தேவையில்லை. இறைவனோட மொழி நிசப்தம், அதாவது மௌனம் மட்டும்தானே ஓஷோ ஆணித்தரமா சொல்றாரு. எந்த இலக்கணமும் உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு வராது. ஆனா ஒரு நிமிஷம், இதுக்கு நேர்மாறா புத்தர் தன் சொந்த மகன் ராகுல பதங்கள் மற்றும் எழுத்துக்களை அறிந்தவன்னு பாராட்டியிருக்காரே. அது ஒரு முக்கியமான இடம். அவர் ஏன் அப்படி சொல்லணும்? ஒரு பக்கம் அமைதிதான் மொழின்னு சொல்ற புத்தர் மறுபக்கம் இலக்கணத்தை ஆதரிக்கிறாரா? இது ரொம்ப நுட்பமான விஷயம். ராகுல் பதங்களையும் எழுத்துக்களையும் அறிஞ்சவன்னு புத்தர் சொல்றதோட அர்த்தம் அவன் அந்த பண்டிதன மாதிரி வெறும் இலக்கண புலின்னு அர்த்தம் இல்ல. அப்போ வேற என்ன அர்த்தம்? அவன் சாஸ்திரங்களை நல்லா படிச்சு அதோட எல்லைய புரிஞ்சு, ஓ இது வெறும் வார்த்தைகள், இதுல சத்தியம் இல்லைன்னு அதோட பயனற்ற தன்மையை உணர்ந்து அதை கடந்து வந்தவன். ஒரு விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை கடக்க முடியும். ஓஹோ, ஆக அறியாமையில சாஸ்திரங்களை நிராகரிக்கிறது வேற, முழுசா தெரிஞ்சுக்கிட்டு இது வேலைக்காகாதல நிராகரிச்சுட்டு மேல போறது வேற. ராகுல் இந்த ரெண்டாவது ரகம். துல்லியமா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம புத்தர் ராகுல வார்த்தைகளை முன்னும் பின்னும் அழகா அடுக்குன ஒரு கவிஞன்னு சொல்றாரு. கவிஞன்னா கவிதை எழுதுறவனா? இல்ல. இங்க கவிஞன்கிறது தர்க்கத்தை தாண்டி எப்பவாவது சத்தியத்தோட மின்னல்களை தரிசிக்கிறவன்.
அவன் ஒரு முழுமையான ஞானியா மாறுறதுக்கு முந்தைய நிலையில இருக்கான். சரி. அவனுக்கு அந்த சத்தியத்தோட வெளிச்சம் ஒரு செகண்ட் தெரிஞ்சதுனால இனி எந்த மாயையும் புத்த மதத்துல இத மாறன்னு சொல்வாங்க அவனை ஏமாத்த முடியாது. அவன்கிட்ட வார்த்தைகள் இருக்கலாம், ஆனா அவன் வார்த்தைகளுக்குள்ள சிக்கி இருக்க மாட்டான். சூப்பர். சரி, இப்ப நாம வார்த்தைகளையும் சாஸ்திரங்களையும் கடந்துட்டோம், எதிர்கால நம்பிக்கைகளையும் விட்டுட்டோம், அவசரமா ஓடுறதையும் நிறுத்திட்டோம். இது எல்லாத்தையும் விட்டுட்டா நாம எங்க வந்து நிப்போம்? மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த நொடி, அதாவது நிகழ்காலம். ஆனா நம்மளோட மிகப்பெரிய எதிரியான நம்ம மனசு இந்த நிகழ்காலத்துல இருக்கவே மறுக்குதே. அது ஏன்னு நினைக்கிறீங்க? மனசுங்கிறது அப்படி டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. அது நிகழ்காலத்துல இயங்கவே இயங்காது. அது கேட்கும்போது எனக்கு அந்த பழைய சுவர் கடிகாரத்தோட பெண்டுலம் ஞாபகம் வருது. எப்படி சொல்றீங்க? அது எப்படி டிக் டிக்குன்னு இடது பக்கமும் வலது பக்கமும் அலைபாஞ்சுக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரிதான் மனுஷ மனசும். ஒன்னு இடது பக்கம் போய் கடந்த கால நினைவுகள்ல கவலைப்படும், நேத்து அப்படி ஆயிடுச்சேன்னு. ஆமா. இல்லனா வலது பக்கம் போய் எதிர்கால கற்பனைகள்ல பயப்படும், நாளைக்கு இஎம்ஐ எப்படி கட்டுறதுன்னு. ஆனா அந்த பெண்டுலம் நடுல, அதாவது அந்த நிகழ்காலத்துல ஒரு நொடி கூட நிக்கிறதே இல்ல. அப்படியே நின்னா? அப்படி நின்னா கடிகாரம் ஓடாது, அதாவது மனசு செயல்படாதுன்னு அர்த்தம். அப்படியானா இந்த பெண்டுலம் மாதிரி அலைபாயிர மனசுல இருந்து தப்பிக்கிறதே எப்படி? அந்த பெண்டுலம் உதாரணம் ரொம்ப அற்புதம். இந்த அலைபாயிர மனச நிறுத்துறது எப்படின்னா, மனச ஒரு பெண்டுலமா இல்லாம ஒரு கண்ணாடியா மாத்துறது தான் ஒரே வழி. மனச கண்ணாடியா மாத்துறதா? அது எப்படி சாத்தியம்? கண்ணாடிங்கிறது எல்லாமே அப்படியே காட்டுமே. அதுதான் கண்ணாடியோட அழகே. ஒரு கண்ணாடி தன்னிடத்துல இருக்கிறத தன் முன்னாடி இப்போ என்ன இருக்கோ அது எந்த சார்பும் இல்லாம அப்படியே பிரதிபலிக்கும். அது நேற்றைய பிம்பத்தை பிடிச்சு வச்சுக்காது. நேத்து நீங்க கண்ணாடியில பார்த்தப்போ இருந்த உங்க முகத்தை அது இன்னைக்கு காட்டுமா? காட்டாது. அதே போல நாளைக்கு நீங்க எப்படி இருப்பீங்கன்னு அது கற்பனை செய்யுமா? செய்யாது. கரெக்ட். இப்போ என்ன இருக்கோ அதை மட்டும்தான் காட்டும். ஆமா, இப்போ இந்த நொடியில என்ன இருக்கோ அதை காட்டும். கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ இல்ல. அந்த மனுஷ மனசு ஒரு நதி மாதிரி ஓடிட்டே இருக்கே எண்ணங்களால, அது எப்படி கண்ணாடியா மாத்துறது? உங்களோட கடந்த கால நினைவுகளோ எதிர்கால பயங்களோ ஒரு காட்டாறு மாதிரி உங்க மனசுக்கு முன்னாடி ஓடும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? அந்த நதியில குதிச்சு அந்த எண்ணங்களோட சண்டை போட்டு அடிச்சிட்டு போயிடுறீங்க. ஆமா, அதானே நடக்குது. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, கரையில நில்லுங்கன்னு சொல்றாரு. நதியில குதிக்காம என் சொந்த எண்ணங்களையே நான் கரையில நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? ஆமா, ஒரு சினிமா பாக்குற மாதிரி. ஓ, என் மனசு இப்போ நாளைய கடனை பத்தி பயப்படுது, ஓ என் மனசு நேற்றைய சம்பவத்தை நினைச்சு வருத்தப்படுதுன்னு எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம வேடிக்கை பாருங்க. எந்த தீர்ப்பும் இல்லாம சும்மா பார்க்கணும். இதுக்கு பேரு தான் சாட்சியா மாறுறது, அதாவது சாட்சி பாவம். நீங்க அந்த எண்ணங்களுக்கு சாட்சியா மாற மாற மனசோட அந்த அலைபாயிர ஓட்டம் தானாவே குறைய ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல அந்த நதி முற்றிலுமா வற்றிடும், பெண்டுலம் நடுவுல வந்து நிக்கும். அப்போ நீங்க ஒரு கண்ணாடியா முழுமையான நிகழ்காலத்துல நிலைச்சிருப்பீங்க. வாவ், இது உண்மையிலே மனசோட கதவுகளை துரட்டுற ஒரு தேடல் தான். இன்னைக்கு நாம ஓஷோவோட வார்த்தைகள் வழியா நிறைய ஆழமான முடிச்சுகளை அவிழ்த்திருக்கோம். கண்டிப்பா. குருங்கிறவரு நமக்கு கரையில நின்னு தைரியம் சொல்ற ஒரு கருவி மட்டும்தான், அவரே இலக்கு இல்லைங்கிறத நாம புரிஞ்சுகிட்டோம். ஆன்மீக பாதையில வேகமே பெரிய தடைங்கிறதையும், நம்பிக்கைகள்ங்கிற கிளியோட கழுத்தை நெரிக்கிறது மூலமா தான் விரக்திய கொல்ல முடியுங்கிற அந்த ஆழமான உளவியலையும் நம்ம பார்த்தோம். ஆமா, கடைசியா அலைப்பாயிர பெண்டுலம் மனச எப்படி கரையில நின்னு சாட்சியா வேடிக்கை பார்த்து ஒரு கண்ணாடியா மாத்துறதுங்கிறதையும் நாம விவாதிச்சிருக்கோம். ஆமா, இதெல்லாம் வெறும் தத்துவ கோட்பாடுகள் இல்ல, உங்களை முழுமையா மாத்துறதுக்கான பிராக்டிக்கலான விஷயங்கள். சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவ்வளவு தகவல்களையும் கேட்டுட்டு இது ஒரு நல்ல கதை மாதிரி கடந்து போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த நொடியில இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க இதை எப்படி உள்வாங்கணும்? இதிலிருந்து அவங்க எடுத்துட்டு போக வேண்டிய அந்த ஒரு இறுதி சிந்தனை என்ன? இந்த உரையாடலை வச்சு ஒரு விஷயத்த இப்போ இதே கணத்துல ஆழமா யோசிச்சு பாருங்க. உங்களோட மனசு கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் மட்டும்தான் வாழ முடியும்னு நம்ம பார்த்தோம். மனசுங்கிறது எண்ணங்களோட அலைபாய்தல் மட்டும்தான். அப்படியானா இப்போ இந்த நொடியில உங்களோட கடந்த கால நினைவுகளும் இல்லாம எதிர்கால பயமும் இல்லாம இந்த நிசப்தத்துல எந்த அலைபாய்தலும் இல்லாம அமைதியா இந்த உரையாடலை உற்று கேட்டுட்டு இருக்க அந்த விழிப்புணர்வு, அந்த சாட்சித்தன்மை, அது மனசு இல்லனா உண்மையில நீங்கள் யார்? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. நீங்க யார் அப்படிங்கிற தேடலோட இந்த பதிவு நம்ம நிறைவு செய்யலாம். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது.
இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சியை தொடர்ந்து போக உங்க ஆதரவும் மிகவும் உதவும். என்னோட இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.